மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் நண்பர்களே. பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு செய்திகளாக வரிசையாக பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக இந்தியா தொடர்பானது தான். அதாவது நம் நாட்டோட நெருங்கிய நட்பு நாடாக இருக்கக்கூடிய 3 நாடுகளை மிரட்டும் வகையில் துருக்கி புதிய செயல் திட்டத்தை கையில் எடுத்திருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது பிரிட்டன் மற்றும் ஜெர்மனியிட இருந்து 40 யூரோ ஃபைட்டர் ஜெட் போர் விமானங்களை துருக்கி வாங்குவதன் மூலம் நம் நாட்டுடன் நெருக்கமாக செயல்பட்டு வரும் இஸ்ரேல், சைப்ரஸ் மற்றும் கிரீஸ் உள்ளிட்ட இந்த 3 நாடுகள் சந்திக்கும் பேராபத்து பற்றி தான் இந்த நாடுகள் நம் நாட்டுடன் நெருக்கமாக செயல்படுவது எப்படி இப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது நம் நாட்டுக்கு எதிராக நிலைப்பாட்டுடன் துருக்கி செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. நம்மளோட பரம எதிரியான பாகிஸ்தானுடன் சேர்ந்து நம்மை தொடர்ந்து சீண்டி வந்துகிட்டு இருக்கு. காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து துருக்கி சமீபத்தில் போரில் பாகிஸ்தானுக்கு ட்ரோன் ஆபரேட்டர்கள் வழங்கி நம்மை தாக்கியது. ஆனால் நம்ம படைகளோட திறமையான செயல்பாட்டின் காரணமாக அனைத்து ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டன நண்பர்களே. மேலும் துருக்கி சுற்றுலா செல்வதை நம் நாட்டு மக்கள் தவிர்த்திருக்காங்க. அதே போல துருக்கியிலிருந்து இறக்குமதி செய்வதை வியாபாரிகளை நிறுத்தியுள்ளனர். இது நேரடியாக துருக்கியின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனாலும் கூட துருக்கி திருந்துதா அப்படின்றத பார்த்தோம்னா திருந்தவே இல்லை. தொடர்ந்து நம் நாட்டை சீண்டி வருவதே வாடிக்கையா வச்சிருக்கு. அதாவது நம்மளை தொட்டாதான் எல்லாம் பெரிய ஆளாக முடியும் மாதிரியே நம்மளை சீண்டி பார்க்கறதே வேலையா பல்வேறு நாடுகள் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ புதுசா அதாவது நம்மளை நேரடியாக சீண்ட முடியலன்னா நமக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த பொடி வண்டுகளாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பொடி வண்டுகளோட கைகோர்த்துட்டு நம்ம சீண்டுவோம் அப்படின்ற வகையில தான் கிளம்பி வருவதாக காணப்படுகிறது. அந்த வகையில தான் துருக்கியோட இந்த சிலுமிச வேலையெல்லாம் நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நமக்கு என்ன இன்னைக்கு நேரத்தா பார்த்து வந்துகிட்டு இருக்கு. எத்தனை நாடு அப்படியே வர்றதும் நம்மளை எதிர்க்கிறதும் அப்புறம் எல்லா நாட்டோட சுயரூபமும் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்மக்கிட்டே கை வருதும் இதெல்லாம் வாடிக்கையாக போயிட்டு இருக்கு. பார்ப்போம் துருக்கியோட ஆட்டம் எத்தனை நாளைக்கு இப்படி தொடருது அப்படின்றத. ஸோ இந்த மாதிரி துருக்கியோட ஆட்டத்தினால இப்போ பார்க்கும்போது என்னன்னா நம் நாடும் துருக்கியே சீண்ட தொடங்கியிருக்கு நண்பர்களே. என்ன சும்மா இருக்க சீண்டுனா நம்ம சும்மா இருக்கணும் அவசியமா? நம்மளோட சீண்டர்களா பண்ண ஆரம்பிச்சோம்னா தாங்க அப்படின்ற மாதிரி இந்தியாவும் சரி நம்மளும் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இந்தியா சீண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. துருக்கிக்கு அதன் அண்டை நாடுகள் மூலமாக செக் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான பணியில் நம் நாடு ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. அதன்படி பார்த்தோம்னா துருக்கி சண்டையிட்டு வந்துகிட்டு இருக்க அண்டை நாடுகளான கிரீஸ், சைப்ரஸ், இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுடன் நம் நாடு இணக்கமாக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. சைப்ரஸ் நாட்டுக்கு சமீபத்தில் நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்று வந்திருந்தாங்க. அதே மாதிரி இங்கிட்டு ஒரு புறம் கிரீஸ் நாட்டில் பார்த்தோம்னா நம் நாட்டோட விமானப்படை அதிகாரி டீம் சென்று வந்திருந்தாங்க. இஸ்ரேலுடன் பார்க்கும்போது நமக்கு சொல்லவே தேவையில்ல, காலங்காலமாக பந்தம் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு. இப்படி நம் நாட்டுடன் இணக்கமாக செயல்பட்டு வரக்கூடிய கிரீஸ், சைப்ரஸ், இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளை மிரட்டும் வகையில துருக்கி தற்போது புதிய திட்டத்தை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்கு. அதன்படி பார்த்தோம்னா பிரிட்டன் மற்றும் ஜெர்மனியுடன் ஒரு முதற்கட்ட ஒப்பந்தத்தை துருக்கி மேற்கொண்டிருக்குங்க. அதாவது ஜெர்மனி, பிரிட்டன், இத்தாலி மற்றும் ஸ்பெயின் இணைந்து உருவாக்கிய 4.5 தலைமுறை அதிநவீன போர் விமான யூரோப் ஃபைட்டர் டைபூனை துருக்கி $5.6 பில்லியன் மதிப்பீட்டில் வாங்க ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்குங்க. அதன்படி துருக்கியோட அதிபர் எர்டோகன் அந்த நாட்டு விமானப்படையை நவீனமயமாக்க விரும்புறாரு. துருக்கி நேட்டோவில் இருக்குது. இதனால நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகளிடமிருந்து போர் விமானங்களை வாங்க ஆர்வம் காட்டி வந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் அமெரிக்காவிடம் இருந்து கூட F-35 ரக போர் விமானங்களை வாங்க ட்ரம்பிடம் எர்டோகன் பேசியிருந்தாரு. இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது நேட்டோவில் உள்ள ஜெர்மனி, பிரிட்டன், இத்தாலி, ஸ்பெயின் நாடுகளின் கூட்டு தயாரிப்பான யூரோ ஃபைட்டர் டைபூன் வகை 40 போர் விமானங்களை வாங்க துருக்கி ஒப்பந்தம் செஞ்சிருக்கு. இந்த யூரோ ஃபைட்டர் டைபூன் வகை போர் விமானம் நம் நாடு பயன்படுத்தி வரும் ரஃபேல் விமானம் மற்றும் அமெரிக்காவின் F-60 ரக போர் விமானங்களுக்கு நிகரானதாக பார்க்கப்படுதுங்க. இந்த ஒப்பந்தம் காரணமாக தற்போது
ஜெர்மனி, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் மீது இஸ்ரேல், கிரீஸ் மற்றும் சைப்ரஸ் நாடுகள் கோபத்தை கொப்பளித்துள்ளனர் நண்பர்களே. ஏனென்றால் இந்த சைப்ரஸின் சில பகுதிகளை துருக்கி ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி நம்மகிட்ட எல்லை பகுதியில் சீனா வேலையை காட்டிக்கிட்டு இருக்கோ, அங்கிட்டு ஒரு புறம் துருக்கி சைப்ரஸில் சில பகுதியில் ஆக்கிரமிச்சுட்டு சீனா மாதிரி அங்கிட்டு வேலையை காட்டிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. இதனால தான் அந்த நாட்டுக்கும் துருக்கிக்கும் இடையே பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. அதே போல ஏஜியன் கடல் தீவுகள் தொடர்பாக கிரீஸ் மற்றும் துருக்கி இடையே பிரச்சனை இருக்கு. இந்த தீவின் பெரும்பாலான பகுதி கிரீஸ் வசம் தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. ஆனால் ஒரு சில இடங்கள் துருக்கி வசமும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த பகுதி என்பதை நம்ம வந்து பார்த்தோம்னா எண்ணெய் மற்றும் எரிவாயுக்கான முக்கியமான பகுதியாக இருக்கு. கடந்த 2020ஆம் ஆண்டில் துருக்கி இந்த இடத்தை கைப்பற்ற முயன்றது நண்பர்களே. அன்று முதல் இரு நாடுகளுக்கு இடையே பெரும் பிரச்சனை வெடிச்சு இன்று வரைக்கும் மோதல் நீடிச்சு வந்துகிட்டு இருக்கு. அதே போல இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கு இடையே நீண்ட காலமாக பகை இருந்துகிட்டு இருக்கு. இப்படியான சூழல்ல தான் துருக்கிக்கு நவீன போர் விமானங்களை வழங்குவது சைப்ரஸ், கிரீஸ், இஸ்ரேலின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கப்படுது. இதனால தான் 3 நாடுகளும் பிரிட்டன், ஜெர்மனியை கடுமையாக விமர்சனம் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமர்சனத்தை தொடர்ந்து ஜெர்மனி பிரிட்டன் சார்பில் யூரோ ஃபைட்டர் டைபூன் ரக போர் விமானங்களை கிரீஸ் நாட்டுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது என்பது கண்டிஷனாக வழங்கப்பட்டிருக்கு நண்பர்களே. ஏனென்றால் கிரீஸ் நாடு நேட்டோ உறுப்பு நாடாக உள்ளதால் இந்த கண்டிஷன் போடப்பட்டிருக்கு. இதன் மூலம் கிரீஸ் தப்பித்தாலும் கூட சைப்ரஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு துருக்கியால் பேராபத்து ஏற்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கப்படுது. இந்த ஒப்பந்தத்தின் பின்னணியில் முக்கிய விஷயமும் இருக்குது. ஏன்னா இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் காலமாக மோதல் இருக்குது நண்பர்களே. இதனால் இஸ்ரேல் F-35 ரக போர் விமானங்களை துருக்கிக்கு வழங்க அமெரிக்காவிடம் எதிர்ப்பு தெரிவித்தது. அதே போல துருக்கி ரஷ்யாவின் S-400 வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவை பொறுத்தவரை ரஷ்யாவின் தளவாடங்களை பயன்படுத்தும் நேட்டோ நாடுகளுக்கு ஆயுதங்கள் வழங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான கொள்கையை இவர்கள் வந்து வச்சிருக்காங்க. இதனால அமெரிக்காவின் F-35 ரக போர் விமானங்கள் துருக்கிக்கு கிடைப்பதில் சிக்கல் இருக்கக்கூடிய நிலையில தான் ஜெர்மனி, பிரிட்டன், இத்தாலி, ஸ்பெயின் நாடுகளின் கூட்டு தயாரிப்பான யூரோ ஃபைட்டர் டைபூன் வகை 40 போர் விமானங்களை வாங்க துருக்கி ஒப்பந்தம் செஞ்சிருக்கு நண்பர்களே. ஆக மொத்தத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது தெரிய வருது என்னன்னா, ஏதாவது ஒரு 7.5 இழுக்கலாம் அப்படின்ற ஒரு வகையில தான் துருக்கியோட செயல்பாடுகள் எல்லாமே தற்போதைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருப்பதாக காணப்படுகிறது. வேலைப்பாடெல்லாம் அதை நோக்கி தான் வந்து பயணம் செய்கிற மாதிரி தெளிவாக தெரியுது நண்பர்களே. அடுத்த செய்தியா தாய்லாந்து, கம்போடியா தொடர்பானது தான். அதாவது இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம், தாய்லாந்து கம்போடியா இடையே என்ன மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றத. இப்போ இந்த சூழலில் தாய்லாந்து, கம்போடியா உடனடியாக போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை நடத்த ஒப்புக்கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஆக மொத்தத்தில் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியும். எங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை, எந்த இரு நாடுகளுக்கு இடையே புதுசாக பிரச்சனை கிளம்பினாலும், அது சின்ன நாடாக இருந்தாலும் சரி, பெரிய நாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் தலைவர் வந்து ஆல்ரவுண்டு கேரக்டர் ப்ளே பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் மனுஷன் வந்து மூக்கம் நுழைக்காமல் இருக்கவே மாட்டாப்புல. எனக்கு என்னமோ சந்தேகம் என்னென்னா, இந்த படத்தில் சொல்லுவாங்கல்ல, இந்த அதாவது நம்ம ஆள் வந்து ஒரு இடத்துல நிற்கிறாப்புலனா அந்த இடத்துல ஒன்று பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா தம்பி இருக்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை அதுவாக உருவாகிடும் அப்படின்ற மாதிரி தான். இவர் வந்து இருக்கிற ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கா, இல்லை இவர் வந்து பிரச்சனையை கண்டு இவரே வந்து உள்ள மூக்கு நுழைக்கிறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு நண்பர்களே. அந்த மாதிரி தான் எல்லா பிரச்சனையிலும் வந்து மனுஷன் உள்ளே வந்து இருக்கிறாப்புல. அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஒரு பிரச்சனையில் வந்து மூக்கு நுழைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா அமெரிக்காவோட அதிபராக ட்ரம்ப் அவர் வந்து பொறுப்பேற்ற முதல் நாள்ல இருந்தே தன்னைத்தானே பெருமைப்படுத்தி பேசுறதுல வழக்கமான ஒன்றாக வந்து கொண்டிருக்காரு நண்பர்களே. அதை நம்ம வந்து பார்த்துருப்போம், தன்னைத்தானே வந்து பெருமைப்படுத்தி பேசுகிறவங்கள. அந்த மாதிரி தான் இவரும் வந்து இருந்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒன்றை பார்த்தோம்னா என்னென்னா, எந்த இரு நாடுகளுக்கு இடையே போர் நடந்தாலும் நான் தான்ப்பா முடிவுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி கூறுவதே இவரோட வழக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல், ஈரான் மற்றும் இந்தியா, பாகிஸ்தான் போரை நிறுத்துவதாக ட்ரம்ப் பலமுறை சொல்லியிருந்தார். தற்போது
தாய்லாந்து கம்போடியா இடையே நடந்து வரக்கூடிய போரை முடிவுக்கு கொண்டு வர தான் முயற்சி செய்து வருவதாக ட்ரம்ப் வந்து கூறியிருக்காரு. இது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன கூறியிருக்காருன்னா, எல்லை மோதலுக்கு பிறகு தாய்லாந்து கம்போடியாவும் உடனடி போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை நடத்த ஒப்புக்கொண்டிருக்காங்க. இரு தரப்பினரும் அமைதியை நாடுகின்றனர். அதே நேரத்தில் சர்வதேச அமைப்புகள் நீண்ட கால தீர்வுகளுக்கு அழுத்தம் கொடுக்கின்றனர். ஸ்காட்லாந்தில் கம்போடியா பிரதமர் ஹான் மானெட் மற்றும் தாய்லாந்தின் தற்காலிக பிரதமர் புத்தம் வெச்சாயாசாயுடன் தனித்தனியாக பேசினேன். தொடர்ந்து சண்டையிடுவது அமெரிக்காவின் சாத்தியமான வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்ற மாதிரி இரு தலைவர்களையும் எச்சரித்தேன் அப்படின்ற மாதிரி வந்து கூறியிருக்கார். நண்பர்களே, 3 நாட்களாக நீடித்து வந்துகிட்டு இருக்க இந்த தாய்லாந்து கம்போடியா மோதலில் 30க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 1,30,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இடம் பெயர்ந்திருப்பதாகவும் ட்ரம்ப் நடவடிக்கையை தொடர்ந்து வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதில் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இங்கிட்ட ஒரு பக்கம் தலைவர் வந்து பிரச்சனையை முடிக்கிற மாதிரி சொன்னாலும் நாசுக்கா இவர் சொல்கிறது என்னென்னா, நான் தான்ப்பா எல்லா பிரச்சனையும் முடிச்சு வைக்கிறேன், எந்த நாடுகளை வந்து பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு நான் தான் காரணம், பிரச்சனையை முடிக்கிறதில்ல. அதாவது நான் தான் காரணம் அப்படின்றது பிரச்சனையை முடிக்கிறதுக்கா இல்லை பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கா அப்படின்றது தான் வந்து யோசிக்கக்கூடிய ஒன்றா இருந்துக்கிட்டு இருக்குது. இதில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நல்லா பாருங்களே, தலைவர் வந்து எங்காவது வந்து இரு நாடுகளுக்கு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த நம்ம வந்து பார்ப்போம் திருவிழா கூட்டத்தில் எங்கேருந்தே கடையெல்லாம் கரெக்டாக வந்துடுறீங்க, திருவிழா ஆரம்பிக்கும் தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி நமக்கு யோசனை வரும். அது மாதிரி பிரச்சனை அப்படின்றது இரு நாடுகளுக்கு ஆரம்பித்தா எங்கேருந்தே அமெரிக்கா வருமே தெரியாது, டக்குன்னு வந்து அது வாட்டுக்கு ஒரு 10 பங்குக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு புறம் இரு நாடுகளுக்கு இடையே பிரச்சனையை முடிக்கிறதுக்கு பேசுறதுக்கு பொதுநலம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சைடு கேப்பில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு நாடை மட்டும் பிடிச்சி அப்படியே ஆயுதங்களை விற்கிறதுக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடும். ஆக மொத்தத்தில் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம நல்லவங்க மாதிரியும் தெரியணும், அதே சமயத்தில் நாசுக்காக நம்மளோட வேலையும் அந்த ஒரு விஷயத்தில் பலனாக மாற்றிடணும் அப்படின்றதா அமெரிக்காவோட எண்ணமாக இருந்துக்கிட்டு இருக்கு. பட் இந்த ஒரு எண்ணம் அப்படின்றது அமெரிக்காவோட எண்ணத்தை தாண்டி என்னப்பா உங்கள் மைண்ட் வாய்ஸ் வெளியே வரைக்கும் கேட்குது அப்படின்ற மாதிரி தான் இவர்களுடைய செயல்பாடு எல்லாமே இவர்கள் வந்து செய்யறதுக்கு முன்னாடியே ஓஹா இப்படி தான் உனக்கு லாபம் ஏற்பட போதா, இந்த மாதிரி தான் வேலையை பார்க்க போறியா அப்படின்ற மாதிரி எல்லாருமே அமெரிக்காவுடைய விஷயங்களை ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் தான் வந்து அமெரிக்காவோட செயல்பாடுகள்லாம் அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஒரு காலகட்டங்களையும் அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள் செயல்படக்கூடிய சில விஷயங்கள், அவர்களுடைய சில கருத்தெல்லாம் வந்து பார்க்கும்போதே இன்னும் கூடுதலாக இதெல்லாம் வந்து அப்பட்டமாக வெளியே தெரிய ஆரம்பிக்குது. நண்பர்களே, அடுத்த செய்தியாக திடீரென தீப்பிடித்த விமானத்தின் டயர் என்ன எங்கே அப்படின்றத பார்த்தரலாம். அதாவது அமெரிக்காவின் டென்வர் நகரில் பயணிகள் விமானம் ஒன்று தீ விபத்தில் சிக்கியிருக்கு. நண்பர்களே, விமானத்தின் டயர் தீப்பிடித்து எரிந்ததால் பயணிகள் அவசர கதவு வழியாக உயிரை கையில் பிடித்து கொண்டு இறங்கி ஓடி இருக்காங்க. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தான் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நண்பர்களே, டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் இன்னைக்கு காலையில் 7:49 மணிக்கு அமெரிக்கன் ஏர்லைன் விமானத்தின் டயர் தீ பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மியாமிக்கு புறப்பட இருந்த இந்த விமானம் புறப்படுவதற்கு முன்பே நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த விமானத்தில் நம்ம பார்த்தோம்னா மொத்தமாக 173 பயணிகள் மற்றும் பணியாளர்கள் வந்து இருந்திருக்காங்க. இந்த சம்பவத்தினால ஒரு பயணிக்கு லேசான காயமும் ஏற்பட்டிருக்கு. சமூக ஊடகங்களில் வெளியான வீடியோவில் விமானத்திலிருந்து புகை வெளியேறுவதை வந்து காண முடியுது. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதில் அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக விமானத்தை விட்டு வெளியேற்றப்பட்டனர். எங்கள் பராமரிப்பு குழு விமானத்தை ஆய்வு செஞ்சு வந்துகிட்டு இருக்கு. பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு வருந்துகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் இதில் கவனிக்க வேண்டிய மெயினான விஷயம் என்னென்னா, சமூக வலைதளங்களில் பரவி வரக்கூடிய வீடியோவில் பயணிகள் அவசர கால வழியாக பயன்படுத்தி விமானத்தை விட்டு வெளியேறும் காட்சி தான் வந்து மெயினாக வந்து காணப்படுது. மேலும் விமானத்தின் இடது பின்புறத்தில் இருந்து புகை வெளியேறுவதையும் தெளிவாக பார்க்க முடியுது. இந்த ஒரு விஷயம் தான் பேசும் பொருளாக மாறி இருக்கு. விமான நிறுவனத்தின் தகவலின்படி அனைத்து பயணிகளும் மாற்று விமானத்தில் பயணிக்க ஏற்பாடு செய்யப்படும்.
காயமடைந்த பயணி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றனர். தீ விபத்து குறித்து தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, சமீப காலங்களில் இந்த விமான விபத்து, விமான பிரச்சனை இப்படின்றது நம்ம வந்து அதிகமாக வந்து கேள்விப்பட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஒரு விஷயத்தில் வந்து யார் மேலே மிஸ்டேக்கு அப்படின்றத வந்து நம்ம கவனிக்கவே முடியல. ஏன்னா ஒரு விமானம் கிளம்புதுன்னா அது லேசாக வந்து புறப்பட்டுறாது. பல்வேறு விதமான விஷயங்கள்லாம் வந்து செக் பண்ணப்பட்டு தான் எல்லாமே வந்து சரியாக இருக்கா அப்படின்றது பார்க்கப்பட்டு தான் அந்த விமானம் பயணிக்கிறதுக்கு இப்போ உகந்ததாக இருக்கா அப்படின்றதெல்லாம் எல்லாம் வந்து தெளிவானதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஒரு விமானமே வந்து புறப்படும். அதுலேயும் வந்து மெயினாக பயணிகள் விமானத்தை நம்ம வந்து பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். சமீப காலங்களில் பெரிய அளவிற்கு விபத்துலேயும் வந்து சந்தித்து விபத்துக்குள்ளாகி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே இவர்கள் வந்து செக் பண்ணி தான் வந்து மேலே எழுப்புறாங்களா, இல்லை செக் பண்ணாமே வந்து அப்படியே அடுத்தடுத்து நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற பேருந்து மாதிரி வந்து அப்படியே அடுத்தடுத்து அப்படியே வந்து கிளப்பப்படுதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து தெளிவாக வந்து செக் பண்ணி தான் வந்து எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பெரும்பாலும் சொல்கிறாங்க. ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா அப்படி இருக்க மாதிரியே வந்து தெரியல. அதனால் இந்த விமானங்கள், அதுலேயும் குறிப்பாக இந்த பயணிகள் விமானத்தை இனி வரக்கூடிய நாட்களையாவது இன்னும் உன்னிப்பாக நன்கு கவனித்து எல்லாம் இன்னும் கூடுதலாக சரியாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணி மேலே எழுப்புனா சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட கருத்தாக அமைஞ்சிருக்கு நண்பர்களே. அடுத்த செய்தியாக சைபர் குற்றம் என்ன என்பதை நம்ம வந்து பார்த்துடலாம். அதாவது சிங்கப்பூர், துபாய் போன்ற நாடுகளில் உயர்ந்த சம்பளத்தில் வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்பி சென்ற இந்தியர்கள் கடத்தப்பட்டு கம்போடியா, லாவோஸ் போன்ற நாடுகளில் உள்ள இணையதள மோசடி மையங்களில் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்ட கொடூர சம்பவம் தற்போதைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு நண்பர்களே. இந்த பன்னாட்டு சைக்கோ டிஜிட்டல் குற்றவாளிகள் குழு ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த பலரை வேலைவாய்ப்பு வாக்குறுதியை நம்பி ஏமாற்றி பின்னர் அவர்களிடம் பண மோசடி, முதலீடு ஏமாற்றம் மோசடி உள்ளிட்ட செயல்பாடுகளை கட்டாயமாக ஈடுபட செய்துள்ளது தற்போதைக்கு அம்பலமாயிருக்கு நண்பர்களே. சிக்கியது எப்படி அப்படின்றத பார்த்தோம்னா, சமீபத்தில் கம்போடியாவில் நடைபெற்ற பெரிய அளவிலான காவல்துறை நடவடிக்கையில் 3000க்கும் மேற்பட்டோர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் 105 இந்தியர்களும் மற்றும் 81 பாகிஸ்தானியர்களும் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்த சம்பவத்தின் பின்புலத்தில் விரிவான விசாரணை நடத்தும் பணியை இந்தியாவுடைய அமலாக்கத்துறை அதாவது இடி வந்து இறங்கியிருக்காங்க. இடி அறிக்கையின்படி இந்த மோசடிகளுக்கான மையங்கள் பெரும்பாலும் தெற்காசிய நாடுகளில் உள்ள கோல்டன் ட்ரையாங்கிள், அதாவது தாய்லாந்து, மியான்மர், லாவோஸ் போன்ற நாடுகளின் எல்லை பகுதிகள் உள்ளன. இந்த பகுதி பழங்காலமாகவே மனித கடத்தலும், போதைப் பொருள் வணிகமும், சட்ட விரோத வேலை வாய்ப்புகளும் உதவும் இடமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த மோசடியில் பலர் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாக தான் வேலைக்கு அழைக்கப்படுறாங்க. ஒருவர் சிங்கப்பூர் வேலைவாய்ப்பு என நம்பி செல்ல லாவோஸில் பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்பட்டு மோசடி மையத்தில் வேலை செய்ய வைக்கிறாங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மணிஷ் தோமர் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் மூலமாக பாபி கட்டாரியா அப்படின்ற நபரால் வேலை வாய்ப்புக்கு வழிகாட்டப்பட்டு லாவோஸுக்கு சென்றிருக்காரு. பின்னர் அங்குள்ள சில சீனர்கள் அவரது பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்து கோல்டன் ட்ரையாங்கிள் பகுதியில் கட்டாயமாக மனிதர்களிடம் முதலீட்டு மோசடி செய்யும் பணியில் ஈடுபட வச்சிருக்காங்க. இதே மாதிரி பால் அப்படின்ற ஒரு நபரையும் பார்த்தோம்னா, அவர் துபாயில் வேலை என நம்பி சென்றிருக்காரு. கம்போடியாவில் உள்ள போய்ஃபெட் அப்படின்ற பகுதியில் இருந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் சென்டர் அப்படின்ற மோசடி மையத்தில் அடைக்கப்பட்டிருக்காரு. அங்கே அவருக்கு சிபிஐ அதிகாரியாக நடித்து இந்தியர்களை பயமுறுத்தும் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு. அவர் மேலும் கூறுகையில், போலீசாராக நடிக்க வைத்தனர். வீடியோ அழைப்புகளில் போலீஸ் யூனிஃபார்மில் உதடு ஒத்திசைவு செய்யும் ஒருவருடன் சேர்ந்து இந்தியர்களை உங்கள் பெயரில் சட்டவிரோத வழக்கு உள்ளது என பயமுறுத்தி பணம் பறித்தேன் அப்படின்ற மாதிரி வந்து கூறியிருக்காரு நண்பர்களே. பாருங்க எந்த அளவிற்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த குழுவை சேர்ந்தவர்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக இந்தியர்களிடம்
கிரிப்டோ கரன்சி மூலமாக பணம் அனுப்ப வச்சுருக்காங்க. அதே சமயம் இதில் பார்த்தோம்னா ஃபரிதாபாத்திலிருந்து ஒரு பெண் வந்து 7.59 கோடியை இழந்திருக்காங்க. நொய்டாவிலிருந்து பார்த்தோம்னா ஒரு தொழிலதிபர் 9.09 கோடியை இழந்திருக்காரு. பதிந்தாவில் பார்த்தோம்னா ஒரு மருத்துவர் 5.93 கோடியை இழந்துள்ளார். இவர்கள் அனைவரையுமே போலியான வாட்ஸ்அப் முதலீடு குழுக்களில் சேர்க்கப்பட்டு புதிய முதலீட்டு செயலிகள் மூலம் பணம் செலுத்த சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மோசடி வளையத்தை முற்றிலுமாக கலைக்க இந்தியா மற்றும் சர்வதேச அமைப்புகள் இணைந்து பணியாற்றி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா அமலாக்கத்துறை 8 இந்தியர்களை கைது செஞ்சு ரூபாய் 3 கோடி பணத்தை இந்திய வங்கிகளில் முடக்கியிருக்காங்க. மொத்தத்தில் இதிலிருந்து நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த காலத்தில் திருட்டு வேலை திருட்டு சமூகம் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. அதில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிக்காமல் இருக்கிறது எப்படின்னா, எல்லாத்தையுமே நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்படி பல்வேறு விதமான செய்திகளை கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கேட்குற போதே, அதாவது இது ஆரம்பத்தில் இது வந்து இது ஒரு திருட்டு வேலைடா அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். ஆனால் அதையும் மீறி நம்ம வந்து சில விஷயங்களுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடிய காரணத்தினால தான் அந்த வலையில் நம்ம வாண்டடாக போய் சிக்கிறோம் நண்பர்களே. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் கூடுதலாக இந்த மாதிரியான திருட்டு வேலைகள்லேருந்து நம்ம தப்பிக்கணும்னா ரொம்ப தீவிரமாக ரொம்ப விழிப்புடன் நம்ம வந்து செயல்படணும். அப்படின்னா தான் இது மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து சிக்காமல் இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம தலையிலேயே மிளகா அரைச்சிருவாங்க. அதற்கான உதாரணமாக இந்த செய்திகளெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை நீங்கள் தினமும் தெரிஞ்சு கொள்ளணும்னு நினச்சா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.